अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्परमगुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गाणि चराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं सरन्तीं सरस्वतीं संसृतकामधेनो। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नेमेन मदन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलः विरामं श्रीमत्तदङ्घ्रिहरणं प्रणमामि मूर्ध्ना। पूतं धरस्य महदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयो हि वा भक्ताङ्ग्रेण परकालयदीन् श्रीमिश्रां श्रीमत्पराङ्कुशमणिं मणदोत्नित्यं गुरुमगमनदीत्य प्राहवेदानशेषान्नरपतिपरिक्लुप्तं शुल्कमाधातुकामः स्वसुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षाद्विजगलतिलकन्तं विष्णुचित्तन्नमामि। மின்னாத்தனமதுஷோ வில்லிபுத்தோரின் நிருகால் சொன்னா கடற்கமலம் கூடினோம் நாள் கிடியறுத்தோம் நரித்தோம் ஏர்மணியில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தானென்னு ஈண்டிய சங்கமெடுத்தோத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கழியறுத்தான் பாதங்கள் யாமுடையவற்று. ஸ்ரீ விஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாங்கரணையா கமலாபிமான்யாம் கோதாவணன்யசரணச்சரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகரிதிரி சுக்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசரசிரசத்யமத்யாபயந்தி स्वजिष्टायां सृजनगलितं व्यापलाकृत्य पुङ्क्ते गोदातस्येनमिदमिदं भूये वास्तु भूयः. அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்து சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. எல்லாரும் விசேஷமாக ஆண்டாளுடையதான ஒரு அனுகிரக விசேஷத்தினால நம்மெல்லாம் இன்றைக்கி போகி பண்டிகை. இந்த வருஷம் சிற்றம் வங்கம் ரெண்டும் ஒரே நாளில் பாசுரம் உண்டாருது. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த வருஷம் 29 நாள் தான் மொத்தம். அதனால் கூடாரை வெல்லும் அன்றைக்கே நம்ம நீராட்டம் ஆரம்பித்தோம். அடுத்த நாள் ஒரு நாள் நீராட்டம், மறுநாள் போகி பண்டிகையாக ஆண்டாளோடு சேர்ந்து பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளி மேற்படி கல்யாண உற்சவம் அனுபவிக்க போகிறார். ஆக மொத்தம் 3 நாள் நீராட்டம். சில திவ்யதேசங்களில் 5 நாள் நீராட்டம், சில திவ்யதேசங்களில் 10 நாள் நீராட்டம். இதெல்லாம் வழக்கம் உண்டு. குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாளாவது நீராட்டம்ன்றது பெரியவாளுடைய அனுஷ்டானமாக வச்சுருக்கா. அந்த கிரமத்தில் இன்றைய தினமானது போகி பண்டிகை. நம்ம கிட்டக்க இருக்கக்கூடியதான எல்லா அழுக்குகளும் விலகித்து ரொம்ப பவித்திரமான ஒரு நிலையானது ஏற்பட்டது. இது யாரால் ஏற்பட்டதுன்னா சாக்ஷாத் கண்ணனாலேயும் கண்ணனுடைய அடியாறுகளாலேயும் இந்த ஒரு பவித்திரத்துவம் நமக்கு ஏற்படுறதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இன்றைய பாசுரமானது சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பத்தா மலரடியேல் போற்றும் பொருள்கேளாய் பெத்தம்மே துன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வளங்களை கொல்லாமல் போகாது எற்றை பறிகொள்வான் நின்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடுற்றோமே யாமோ உனக்கே நாமாட் செய்வோம் மற்றினங்காமங்கள் மாற்றேகலோரம்பாவாய் மங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்திச் செய்யிழையா சென்று நெஞ்சி அங்கப் பறிகொண்டவாற்றை
அணிபுதுவை பைங்கமலத்தண்டறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோல் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவரல் பற்றி எம்பெருவரம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கண்ணபிரான் திருவடிகளே சரணம். ரொம்ப விசேஷமாக 28 நாள் நம்மெல்லாம் திருப்பாவை அனுபவித்தோம். இன்றைய தினத்தில் 2 திருப்பாவை ஒரே நாளில் அனுபவிக்கக்கூடியதான ஒரு பாக்கியம். இதுடையதான தொடர்ச்சியாக ஆண்டாள் கல்யாணம். இதை ஹயக்ரீவனுடையதான ஒரு அனுகிரக விசேஷத்தோடு எப்படி அனுபவிக்கிறதுக்கான ஒரு பாக்கியத்தை பெருமாள் நமக்கு கொடுக்குறான்றதை பார்க்கலாம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து கண்ணா, நாங்கள்லாம் உன்னுடையதான அனுகிரக விசேஷத்தினால குடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு கீழே சொல்கிறா. எப்பேற்பட்டவனையும் வெல்லக்கூடியதான சாமர்த்தியம் உடையவன். கண்ணனுக்கு என்ன ஏத்தம்னா அடியார்களிடத்தில் தோற்று போகிறான். பகைவர்களிடத்தில் வெற்றியை பார்க்குறான். அடியார்களிடத்தில் தோக்கிறத பெருமாள் சந்தோஷமாக எடுத்துக்கிறாராம். தன் அடியார்கள் 10 அடியவர் கெளியவன் அடியார்கள் என்ன சொன்னாலும் இட்ட வழக்காக இருக்கான் எம்பெருமான். அதே பகைவர்கள் கண்ணன் கிட்டக்கையே நெருங்க முடியாது. கருத்தை பிழைப்பைத்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ன நெடுமாலேன்னு ஆண்டாள் சாதிக்கிறான். பகைவர்கள்லாம் கண்ணனை கண்டாலே நினச்சி பார்த்தாலே ஓடி போகிறான். அதே அடியார்கள் இதை பண்ணு அதை பண்ணுன்னு கண்ணனையே வேலை வாங்குறான். கண்ணன் பரம சந்தோஷமாக இருந்து என்ன சொன்னாலும் செய்கிறான். அப்பேற்பட்டதான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த விரதத்தை ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்த ஆண்டாளுக்கு சூடகமே தோல் விலையே தோடே செவிப்பூவே அப்படின்னு எல்லா திருவாபரணங்களுக்கும் ஒரு அழகை கொடுக்கணும்னா தன் அடியார்கள் இந்த கோபிகைகள்லாம் சாத்தின்டா அதுக்கு அழகு அப்படின்ட்டு அவளுக்கெல்லாம் கொடுத்து விசேஷமாக அவளுக்கு அந்த மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு அந்த அக்கார விடுதல் பிரசாதத்தையும் அனுகிரகம் பண்ணார். அதுக்கும் மேற்படி பரமபோக்கியமாக இருக்கணும்னு கறவைகள் பிஞ்சன்னு காலம் சேர்ந்துன்போம் அப்படின்னு கோவில்கள்லாம் மகாஹவிர் நிவேதனம் அன்னக்கூட்ட உற்சவம்னு பண்ணுவாள். அன்றைக்கி ஒரு நாளைக்கு பெருமாளுக்கு எதிரியே உட்காந்து சாப்பிடுவாள். ஏன்னா அன்றைய தினத்தில் ஆயர்பாடியில் கண்ணனோடு சேர்ந்து உட்காந்துன்னு அந்த இடையர்கள் எல்லாரும் மாடு மேய்ச்சிட்டு வந்து மத்தியானத்து வேலையில் உட்காந்து சாப்பிடுவாளாம். மாடு சாப்பிடாமல் இவள் சாப்பிட மாட்டாள். மாடு சாப்பிடாமல் இவள் தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டாளாம். அவ்வளோ அந்த மாடுகள் மேலேயும் கன்றுகள் மேலேயும் பிரீத்தி உள்ளவர்கள். கண்ணனே மாடு சாப்பிட்ட பிற்பாடு தான் யமுன தீர்த்தத்தையே நம்ம சாப்பிட்ணும். அது வரையந்தான் தாகத்தை அடைக்கின்று இருக்கணும்னு அவ்வளோ பிரீத்தியாம் அந்த பசுமாடுகள் இடத்துல. அப்படியெல்லாம் இருந்து அந்த யமுனை கரையில் எல்லாரோடையும் சேர்ந்து அந்த பிரசாதத்தை அந்த தயிர் சாதம் சாட்டாராம். அதை மனசில் வச்சுட்டு கறவைகள் பிஞ்சுண்டு காலம் சேர்ந்துன்போம்னு அன்றைக்கி விசேஷ தயிர் சாதம் பண்ணுவாள் கோயில்களில். அந்த தயிர் சாதத்தை கண்ணனுடைய பிரசாதமாக பரமபோக்கியமாக ஆண்டாளோடு சேர்ந்து நம்மெல்லாம் அனுபவித்தோம். மேற்படியானது இன்றைக்கி சிற்றம் சிறுகாலே அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு அந்த கண்ணன் எப்படி இருக்கான், எப்படி மற்றவாளுக்கெல்லாம் பரமபோகத்தை கொடுத்தான். பிரம்மாவே இந்த அனுபவத்தை பார்த்துட்டு இவாளெல்லாம் என்ன பாக்கியம் பண்ணான், மகர்ஷிகளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டமாச்சே, யோகிகளுக்கெல்லாமே கிடைக்கலையே, தேவதைகளுக்கெல்லாமே கிடைக்கலையே, நம்மெல்லாம் பெருமாள் இறைஞ்ச படும்படன் ஈசன் அரங்கன் என்னன்னு எல்லாரும் இறைஞ்சுமின் அப்படின்னு எல்லாரும் தேவதைகள்லாம் நம்மெல்லாம் காத்துட்டுருக்கோம். அந்த பெருமாளை கண்ணால் பார்க்கணும், ஒரு 10 நிமிஷம் அந்த பெருமாளை கூட இருக்கணும்னு. ஆனால் இந்த கண்ணன் இவா கூடயே இருக்கானே, இவாளெல்லாம் என்ன பாக்கியம் பண்ணா அப்படின்னு பிரம்மாவே வியப்பாய வியப்பில்லா மீஞான வேதியனை அப்படின்னு வியந்து போகிறார். இந்த இவெல்லாம் எப்படி பெரும்பெருமான வசப்படுத்தினா அப்படின்னா. ஆண்டாள் 10 அடியவர் கெளியவன்னு இந்த திருப்பி இந்த இன்றைக்கி
இந்த இதில் பிரயோஜனப்படுத்துகிறோம் இந்த வரியை. என்ன பெருமாளுடையதான ஒரு சௌலபியத்துவம். மாலே அப்படின்னா அண்டியவர்களிடத்தில் அவ்வளோ பிரீத்தி உடையவனா. அந்த கண்ணனை விட வேற ஒருத்தர் யார் மேலேயும் பிரீத்தி வச்சிட முடியாது. கண்ணனுக்கு அவ்வளோ பிரீத்தி அடியார்கள் இடத்துல. அப்படி இவன் அவ்வளோ பிரீத்தி வச்சுக்கும்படி என்ன அப்படி ஒரு காரியம் பண்ணா அப்படின்னா கண்ணனையே கத்தியாக வந்தான். அப்பேற்பட்டதான கத்தியாக வந்தவர்களுக்கு புகலிடமாக கண்ணன் இருக்கான். அதனால் இவெல்லாம் என்ன பண்ணான்னா அந்த கறவைகள் பின்சின்னு காலகம் சேர்ந்துன்னு போன்றது எப்படி நம்மெல்லாம் நேற்று கண்ணன் கூட உட்காந்து சாப்பிட்டோம். கண்ணன் நம்ம கையிலேருந்து கண்ணன் வாங்கி சாப்பிட்டானே, உங்கள் ஆற்று பிரசாதம் ரொம்ப நன்னா இருக்குன்னு சொன்னானே, நீ ரொம்ப அழகாக சாப்பிட்றியே, எனக்கும் ஒரு துளி கொடுக்கக்கூடாதா, உங்கள் அம்மா நன்னா பண்ணுவாளே தலிகை அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்ட மீதி பிரசாதத்தை கண்ணன் வாங்கி சாப்பிட்டான். கண்ணன் சாப்பிட்றதையும் நமக்கு கொடுத்தான். எங்கள் ஆற்றுலையும் ரொம்ப நன்னா பண்ணுவான், நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. யசோதை தயிர் சாதம் பண்ணான்னு அவ்வளோ நன்னா இருக்கும். உங்கள் அம்மாவும் ரொம்ப அழகாக தயிர் சாதம் பண்ணுவான், எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கி சாப்பிட்டாலாம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது பிரம்மா வியந்து போனாராம். அதையே இவர்களும் கண்ணன் நம்ம கையில் வாங்கி சாப்பிட்டானே அதை நினச்சிட்டே அன்றைக்கி ராத்திரியெல்லாம் இருந்துட்டு இருந்தா. மறுநாள் காத்தால் சீக்கிரமாக எழுந்து கண்ணனை அனுபவிக்க வந்துட்டா. எவ்வளோ காத்தால் எழுந்து சீக்கிரமாக வந்தான்னா, காலைன்னு சொன்னோம்னாலே ஒரு நாளுடையதான முதல் பகுதி சிறுகாலே, இன்னும் கொஞ்சம் முன்ன சூரியன் வரத்துக்கு கொஞ்சம் முன்ன வச்சுக்கலாம். சிற்றம் சிறுகாலே பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னையே வந்துட்டாலாம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து. எல்லாரும் இப்போ வைகுண்ட ஏகாதசி பார்த்துருப்போம். சுவாமி 3 மணிக்கெலாம் பெருமாள் கர்ப்பகிரகத்திலேருந்து திருவாராதனத்தை பூர்த்தி பண்ணிண்டு ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் ரத்னாங்கி சாத்திண்டு அந்த உள்ளே இருக்கக்கூடியதான திருவீதியை வலம் வந்து அந்த வைகுண்ட வாசலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பெருமாள் அந்த வைகுண்ட துவாரத்துலேருந்து பரமபத வாசல்லேருந்து வெளியில் வரக்கூடியதான அழகை சேவிக்கணும்னு எல்லோரும் எவ்வளோ சீக்கிரமாக எழுந்திருப்பா, எவ்வளோ சீக்கிரமாக வந்திருப்பா அப்படின்னாக்கா அதுதான் சிற்றம் சிறுகாலே. ரொம்ப சீக்கிரமாக எழுந்து தீர்த்தாமாடிட்டு 3 மணிக்கு முன்ன குளிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. இது பகவத் விஷயமாக இருக்கிறதுனால பகல் இரவுன்றது கொஞ்சம் விதிவிலக்காகவே மாறுறது. என்ன திருப்பதியில் சீனிவாசனுக்கு 3 மணிக்கு விஸ்வரூபம். 3 மணிக்கு விஸ்வரூபம்னா சாஸ்திரங்கள்லாம் 3 மணிக்கு முன்ன குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே, 3 மணிக்கு விஸ்வரூபம் போட்டிருக்காளே, நாங்கள் எப்படி குளிக்கிறது அப்படின்னாக்கா பகவத் கைங்கரியத்துக்காக சில விதிவிலக்குகள் உண்டு. அந்த மாதிரி எங்களுக்கு சில விதிவிலக்கு. இது கைங்கரியத்துக்காக நாங்கள் பண்ணக்கூடியதான காரியம். மற்றவாலாம் 3 மணிக்கு தான் எழுந்து அதுக்கப்புறம்தான் தீர்த்தாமாடுறதுன்றது ஒரு அனுஷ்டானம். அதுக்கு முன்ன எழுந்துட்டு பண்ணுறது ஒரு அசாஸ்திரிகமான காரியம்தான். ஆனால் பகவத் கைங்கரியத்தில் நேற்று ராத்திரியெல்லாம் நாங்கள் கண்ணனையே தியானம் பண்ணிட்டு சீக்கிரமாக எழுந்து இன்றைக்கி கண்ணனை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னை பாடிப்பறை கொண்டு ராத்திரியெல்லாம் எப்படி உன்னை பாடுறது, எப்படி உன்னுடையதான பறை உன்னுடையதான கைங்கரியத்துக்கு எப்படி நாங்கள்லாம் பாத்திரமாகுவது, எப்படி கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறது அப்படின்னே தியானம் பண்ணிட்டுருக்கோம். தன்னை பாடிப்பறை கொண்டு கொண்டு சிற்றஞ்சிறாலே வந்துன்னை சேவித்து உன் பற்றா மலரடியேல் போற்றும் பொருள்கேலாய். எங்களுக்கு உன்னிடத்துல கேட்கணும்னா எதை கேட்கறது? குந்தி ஒன்று பிரார்த்திச்சா கண்ணனிடத்தில், ஏ கிருஷ்ணா, என்னுடையதான புண்ணிய பாபங்கள், லாபம் நஷ்டம், ராஜ்யம் கிடச்சிதுன்னா லாபம், ராஜ்யம் இழந்து காட்டுக்கு போனால் நஷ்டம், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு மாறி மாறி வரக்கூடியது தான். அவனுடையதான புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் அனுபவிக்கக்கூடியது அவனுடையதான வாழ்க்கையில். இதெல்லாம் ஒன்றும் எனக்கு கஷ்டமாக தெரியல. எப்போவும் உன்னை நினைக்கும்படியான நின்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகிலு அப்படின்ற மாதிரி உன்னை தியானம் பண்ணக்கூடியதான ஒரு புத்தியே எனக்கு கொடு. அந்த மாதிரி பெற்றமே துண்ணம் குளத்தில் பிறந்து, நாங்கள்லாம் ஆயர் குளத்தில் பிறந்திருக்கோம், நீயும் ஆயர் குளத்தில் பிறந்த. ஏன்னா இவன் முதல்ல அவதாரம் பண்ணது
க்ஷத்திரிய வம்சம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரறிவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு இங்கே வந்தான். நாங்களும் இந்த ஆயர் குலத்தில் இருக்கிறவாளுடையதான பாக்கியம் என்னன்றதை தெரிஞ்சுட்டு நாங்களும் இந்த ஆயர் குலத்துக்கு வந்து சேர்ந்தோம். இந்த யாதவ குலத்தில் இருந்தாக்கா எங்களுக்கெல்லாம் உன்னுடையதான சம்பந்தமானது பரம போக்கியமாக கிடைக்கிறது. அதுவே எங்களுக்கெல்லாம் பரம போக்கியம். அதனால் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலிங்களை கொல்லாமல் போகாது அப்படி வந்து சேர்ந்த எங்களுக்கு நீ வந்து ஒரு காலமும் எங்களுடையதான மின்பின் தோஷங்களை மனதில் வச்சுன்னு எங்களை விலக்கி விடாதரப்பா. எப்போவும் உன்னுடையதான கைங்கரியத்துக்கு நாங்கள்லாம் பிரயோஜனப்படும்படியாக நீ தான் எங்களை பார்த்துக்கணும். ஏன்னா நாங்கள்லாம் இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால ஓடி ஓடி பலபிற பெம்பிறந்து அடியையடைந்துள்ளந்தேரி ஈறு நின்பத் திருவெல்லம் யான் மொழிகினன். எப்படி எப்படியோ எங்களுடையதான வாழ்க்கைகள், அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடியதான காலத்தில் எப்படி எப்படியோ நம்ம புத்திகள் அலைபாயிருது. எது நல்லது எது கெட்டது ஒன்றும் புரியாத ஒரு நிலையில் இருக்கும். அதனால் கண்ணன் தான் நமக்கு நல்வழிப்படுத்தணும். உன்னுடையதான வைபவம் என்ன? அன்று ஐவர்கட்காய் அன்று தேர் கடவிய பெருமான் இணை கழல்கள் காண்பதி என்றுகள் கண்களே. அந்த பஞ்சபாண்டவர்களுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட. கண்ணனுக்கு 16,000 மனைவிகள். 16,000 மனைவிகளை விட்டுட்டு இந்த பஞ்சபாண்டவர்கள் காட்டில் என்ன கஷ்டப்படுறாளோ அப்படின்றத நினச்சிண்டு கண்ணனும் காட்டுக்கு எப்போ பார்த்தாலும் கண்ணன் காட்டுக்கு வந்து எங்கெங்கே பஞ்சபாண்டவர்கள் இன்றைக்கி வாசம் பண்ணியிருக்கா, நாளைக்கு எங்கே போவாளோ, நாளைக்கு எங்கே போவாளோ, இதையே இவனும் தியானம் பண்ணிண்டு ரொம்ப பஞ்சபாண்டவர்களுடையதான ஒரு நினைவு கண்ணனுக்கு தாங்க முடியலன்னாக்கா உடனே துவாரகையிலேருந்து ஓடி வந்துடுவாரான். இந்த பஞ்சபாண்டவர்களையே அதாவது தன்னடியார்க்கு இனியன் எய்தை எந்த எம்பெருமான் இவள் கிடந்தானே அப்படின்னு கண்ணனை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாதனம் பண்ணுற. அப்படி இந்த பஞ்சபாண்டவர்கள் விஷயத்தில் அவ்வளோ பிரீத்தியாக இருந்தானா. அதே துரியோதனனிடத்தில் நல்லது சொல்லி பார்ப்போம், திருந்தினா சந்தோஷம், திருந்தலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுவிட்டானா. அதே பஞ்சபாண்டவர்கள் விஷயத்தில் ஏன்னா இவ தர்மத்தை மனசில் வச்சுட்டு இருந்தா, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினச்சா. அப்படி நல்லவாள் நன்னா இருக்கணும், நல்லவாள்லாம் நன்னா இருந்தால் தான் உலகமானது நன்னா இருக்கும். நல்லவன் 4 பேராவது ஊருக்கு இருக்கணும்னு அந்த காலத்திலே சொல்லுவாள். ஊரில் இருக்கிறவா எல்லாருமே நல்லவாளாக இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னா ஒரு 4 பேராவது நன்னா இருக்கணும். அப்படி பஞ்சபாண்டவர்கள் நன்னா இருக்கணும்னு நீ நினச்சியே, நாங்களும் உன் திருவடிங்கீழே எப்போவும் இருக்கணும், எப்போவும் உன் திருவடி வாரத்தில் பக்தி பண்ணின்னு இருக்கணும். மற்ற புத்திகள் எங்களுக்கு இல்லாதபடி நீயே அந்த காரியத்தை பண்ண வேண்டும். குற்றையவளங்களை கொல்லாமல் போகாதே இற்றை பரிகொள்வான் நன்றுகான் கோவிந்தா. இந்த இடத்துல ஒரு கோவிந்தான்றதான சப்தத்தை பிரயோகிக்கிறான் அண்டால். ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கும்போது அஷ்டாட்சரமாக இருக்கக்கூடியதான நாராயணான்னு ஆரம்பித்தான். இந்த இடத்துல கோவிந்த சப்தம். கோவிந்த சப்தத்துக்கு பசுமாடை மேய்க்கக்கூடியவன் ஒரு அர்த்தமானது ஏற்படுது. நம்மளுடையதான மகாபாபங்கள்லாம் அழிக்கக்கூடியவன் கோவிந்தன். கோவிந்த பட்டாபிஷேகம்ன்றது விசேஷமாக இந்த கோவர்தனத்தை பெருமாள் தூக்கி அங்கே இருக்கக்கூடியதான ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரையும் எம்பெருமான் ரட்சித்தாராம். 1 நாள் 2 நாளில் 7 நாள் மொத்தம் காப்பாற்றினாராம். இப்படி காப்பாற்றும் போது அங்கே இருக்கிறவா எல்லாமே பயந்துட்டாலாம். நீ தேவதையா இல்லை ராட்சசனா இல்லை பூதமா பிசாசா, எங்கள் கண்ணனுக்கு இவ்வளோ சக்தி இருக்கா மாதிரி எங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்கள் கண்ணனே நீ கிடையாது. ஏன்னா எங்கள் கண்ணன் ரொம்ப சின்ன குழந்தை. ஒரு மலையை தூக்கி அவனால் கையில் வச்சுட்டு 7 நாள்லாம் நிற்க முடியாது. எங்களுக்கு நன்னா தெரியும். எங்களை வேறு உள்ளவான்னு கூப்பிட்ற அந்த கோவர்தன மலை வந்து மொத்தம் 14-15 கிலோமீட்டர்னு கணக்கு எடுக்கிறான் முழுக்க, அதுடையதான சுற்று வட்டாரம். அதுக்கு கீழே எல்லாரையும் வரவழைச்சுட்டார் கண்ணன். கீழே கிட்டக்க வந்த உடனே அந்த மலையை வச்சுட்டா என்ன கதியாருது அத்தனை பேரும். எவ்வளோ பசுமாடு, எவ்வளோ ஆடு, எவ்வளோ எரும மாடு, எவ்வளோ
மனுஷர்கள் அந்த ஆயிரப்பாடு ஜனங்கள் எத்தனை பேர், இதில் எத்தனை பேர் பெண்கள், எத்தனை பேர் வயதானவா, எத்தனை பேர் பால்ய பருவம் உடையவா, இப்படி எத்தனை பேரையும் உள்ளே வரவழைச்சிட்டு நீ வச்சுட்டன்னா அந்த மலையை நாங்கள் கூண்டோட கையெல்லாம் போக வேண்டியது தான். அதனால் உங்களை நான் நம்ப மாட்டோம் அப்படின்னா. உடனே கண்ணன் அந்த சமயத்தில் தான் கண்ணனுக்கு கொஞ்சம் கோபம் வந்து தான், என்ன நீ நம்ப மாட்டேன்னு சொல்கிறீங்களே, இந்த மலை நமக்கு அவ்வளோ பரம கிருப்பை பண்ணுறது, நீங்கள் நினச்சா நீங்கள் கூட மலையை தூக்கலாம். நான் யக்ஷனோ கந்தர்வனோ ராட்சசனோ பூதமோ பிசாசோ இல்லை தேவதையோ கிடையாது. நான் உங்களை மாதிரி சாதாரண இடையன். உங்களுக்கும் இந்த மலையை தூக்கக்கூடிய சக்தி உள்ளது. ஏன்னா யானை படுத்துன்னு இருக்கும். இந்த யானை பாகனுடைய சின்ன பையன் என்ன பண்ணுவான், அந்த யானையோட துதிக்கையை இப்படி தூக்கி விடுவான். அது யானை என்ன நினச்சிக்கும், ஏன் தூக்கணும்னு சொல்கிறான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சி அப்படியே இவன் கையை உள்ளே விட்டவொடனே அது மெதுவாக அப்படி தூக்கிக்கும். இவனுடைய பலத்தை வச்சு இவனை தூக்கில்லை, அந்த யானைக்கு புத்தி, நம்மளை இவன் காப்பாற்றுறான், இவன் சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மலையானது, மலையால் இவர்கள் வாழ்ந்துட்டுருக்கா, இவாளால் மழையும் நன்னா இருக்குது. இன்றைக்கி இயற்கையும் போயிடுது, நம்மளும் கஷ்டப்படுறோம். அந்த காலத்தில் இயற்கையும் நன்னா இருக்கணும்னு நம்ம நினச்சோம், நம்ம நன்னா இருக்கணும்னு இயற்கை நினச்சிது. ஒரு கிராமத்தில் மூலிகை போகணுன்னா அடுத்த நிமிஷம் ஒரு 2 தெருவுக்கு போனால் மூலிகை எடுத்து வந்துடலாம். இன்றைக்கி நல்ல மூலிகை ஒரு துளசி போகணுன்னா கூட நல்ல துளசிக்கு நம்ம எங்கே போடுறது, எங்கே பார்த்தாலும் மருந்தடித்து அந்த துளசியை கூட கெட்டு வச்சுருக்கான். அந்த ஒரு நிலையானது அந்த காலத்தில் கிடையாது. அந்த மலை முழுக்க இயற்கையானது சூழ்ந்து ரொம்ப அழகாக மரம் செடி கொடி எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணன் மலையை தூக்கும்போது மலையில் இருந்த ஒரு செடி கொடி கூட கஷ்டப்படாமல் அப்படியே சௌக்கியமாக அப்படியே மெதுவாக பந்தெடுக்கிற மாதிரி எடுத்தாராம். அப்படி ரொம்ப மலையும் நன்னா இருக்கணும், மலைக்கு கீழே இவாளும் நன்னா இருக்கணும், நான் உங்களுடைய கண்ணன் தான், அதனால் என் மேலே உங்களுக்கு போய் சந்தேகம் வரலாமா, கவலையே படாதீங்க, நான் யசோதைக்கு பிறந்தவன் தான், நந்தகோபனுடைய மகன்தான், உங்களுக்கு வேண்டியவன் தான். ஏன் நேற்று மத்தியானம் உங்ககிட்ட வந்து தயிர் சாதம் நான் கேட்கலையா, நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையா, இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேனே இன்னும் நம்பாமல் இருக்கீங்களே அப்படின்னு எந்த மலைக்கு ஆகாரம் கொடுக்க தேவையில்லை, தேவேந்திரனுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவாளெல்லாம் முதல்ல பேசினாலோ, அந்த மலைதான் நம்மளை ரட்சிக்கும், அந்த மலைதான் சர்வஜன். ஏன்னா மலையே திருவுடம்புன்னு ஆழ்வார் சாய்க்கிறார். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாழ மலர்ந்த பிரான் பரஞ்சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே அப்படின்றதுனால மலையை தியானம் பண்ணாலே நம்மளுடைய வினை ஓயும் அப்படின்னு சொல்கிற. அப்பேற்பட்டதான மலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே, அந்த மலையை தொழுதாலே நமக்குடையதான வினைகள் ஓயும். அதனால் தேவேந்திரனுக்கு ஹவிர்பாகம் அந்த ஹவிஷை கொடுக்க வேண்டிய அவசிய கதி இல்லை அப்படின்னா. இவர்கள் கேட்ட உடனே அவன் பயங்கரமான கல் மழையை கொடுத்தான். சாதாரண மழையோ பனிமழையோ இல்லை பூமழையோ கிடையாது, பயங்கரமான கல் மழை அப்படியே கட்டி கட்டியாக ஆகாசத்துலேருந்து விடுறது. அந்த பயங்கரமான மேகங்களால் கொடுக்கப்பட்டதான அந்த கல் மழையானது கண்ணன் என்றதான மேகம் கொடுத்ததான ஒரு கருணை மழையினால் அந்த கல்மழையால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த கருணை மழையாக இருக்கக்கூடிய கண்ணன் அந்த கல்மழையை ஒழித்தான். அதுங்கிட்டேந்து நம்மளை காப்பாற்றினவன் இந்த கருணை மேகமாகிய கண்ணன். அந்த கண்ணனே நமக்கு இற்றை பரிகல்வான் நன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் விரவிக்கும் உந்தொன்னோடு உற்றோமே யாமோ உனக்கே நாம செய்வோம் மற்றனங்காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய். ஏ கண்ணா, எத்தனையோ காலங்களே உன்னை விட்டு நாங்கள் பிரிஞ்சு எப்படியோ பல ஓடி பல பிறப்பம் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வடியேறி கண்டீர் கூடி வானவரேத்தன் என்ன திருக்குறுகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவேன்னு ஆழ்வார் சாய்கிறார். எத்தனையோ பிறவிகள் ஆடாகவும் மாடாகவும் நாயாகவும் நரியாகவும் குக்காகவும் ஒரு புழுவாகவும்
பிறவிகள் ஒரு மனுஷனுக்கு இதுக்கு முன்ன ஏற்பட்டிருக்கலாம். நல்ல புத்தியோடு இருக்கலாம், நல்ல புத்தி இல்லாமல் நம்ம பிறவி எடுத்திருக்கலாம், தர்மத்தில் நாட்டமுடையவர்களாக இருக்கலாம், தர்மமே அறியாதவர்களாகவும் நம்ம வாழ்க்கை ஓடி இருக்கலாம். ஆனால் இந்த ஜென்மமானது நல்ல ஒரு ஜென்மமாக கிடச்சிருக்கு. உன்னுடையதான திருவடி சம்பந்தத்தை ஓணும்னு உன்னிடத்தில் நின்றுருக்கோம். நின்னை அரித்தீத்து வந்தோம், உன்னையே அரித்தீத்து வந்தோம், உன்கிட்டக்கையே இருக்கணும்னு, உன்னிடத்துலையே பக்தி பண்ணணும்னு நின்றுருக்கோம். மேற்படி இந்த ஒரு நிலையை எந்த காலத்திலையும் இந்த நிலை மாறாமல் நீ தான் பார்த்துக்கணும். மற்றினங் காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய். மற்ற அல்பமான ஆசைகள் எங்களுக்கு வராமல் நீ தான் இப்போ பார்த்துக்கணும். இங்கேருந்து திருப்பதி போன பிற்பாடு ஏசி ரூம் கிடைக்குமா, நல்ல சாப்பாடு கிடைக்குமா, குளிக்கிறதுக்கு வெந்நீர் கிடைக்குமா, இந்த மாதிரி அல்பமான புத்திகள் தான் சாதாரணமாக கிடைக்கும். ஏன்னா டிக்கெட் இங்கேயே கிடச்சி விடுறது. அதனால் சுவாமி தரிசனம் கன்ஃபார்ம். இங்கேருந்து போன பிற்பாடு ரூமில் ஏசி இல்லைன்னாக்கா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு தானே மற்ற விதத்தில் புத்தி போய் சுவாமியின் இடத்துல புத்தியானது விலகி போகிறது. அப்படியெல்லாம் இல்லாமல் அபசர்பந்தி ஏ பூதா பவிசம்ஸ்திதாக தே பூதா விக்னகர்த்தாரா எகச்சந்து ஆக்ஞியாஹரே. இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை வராமல் நீயே எங்களை காப்பாற்ற வேண்டும். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. ஒரு காலத்தில் கூர்மாவதாரம் நீ பண்ணடாப்பா. அந்த கூர்மாவதாரத்து சமயத்தில் வங்கக்கடலை கடைஞ்ச அப்போ மகாலட்சுமி வெளியில் வந்தா. அப்போ என்னாச்சு, அந்த மகாலட்சுமி வந்த உடனே மகாலட்சுமி உன்னிடத்துலேயே சேர்ந்தா. நீதான் ஸ்ரீ சர்வஜன் அப்படின்றதான ஒரு விசேஷ ஞானமானது அவளுக்கு ஏற்பட்டு உன்னிடத்தில் சேர்ந்தா. அதனால் உனக்கு மாதவன் அப்படின்றதான பெயர் ஏற்பட்டது. கேசவனை கேசவ கிளேசநாசனா. எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கிளேசங்களை நாசம் பண்ணக்கூடியவன். அடியவர்க்கு மெய்யன். நீ தான் எங்களுடையதான கிளேசங்கள்லாம் நாசம் பண்ணணும். அதனால் கேசவனை திங்கள் திருமுகத்து செய்டாயா சென்றிரஞ்சி. உன்னுடையதான முகமானது சந்திரன் போல் இருக்குது, சூரியன் போல் இருக்குது. பக்தர்களை பார்த்தா சந்திரன் மாதிரி இருக்குது, துஷ்டர்களுக்கு சூரியன் போல். உன்னுடைய முகத்தை பார்க்க முடியாமல் அவெல்லாம் பயந்து போயிடுறான். அங்கே பரிவண்டவ ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர் விராகன் கோதை சொன்ன. நான் யார் தெரியுமா கிருஷ்ணா? எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? விஷ்ணு சித்தன்னு பேர். எப்போவும் உன்னையே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். எங்கள் அப்பாவுக்கு உன்னை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஒழிவியல் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்தவர் எங்கள் அப்பா. அவருடையதான கைங்கரியத்துக்கு நீ அவ்வளோ ஆசைப்படுவ. அவர் கைங்கரியம் ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னாக்கா அவர் வருத்தப்பட்டதே கிடையாது, நீ தான் வருத்தப்படுவ. பட் அந்த பட்டர் வீரான் பூ எடுத்துகிட்டு வரலையா? அர்ச்சகர் சுவாமியே, நீர் கொஞ்சம் அந்த பெரியாழ்வாருடையதான ஆற்றுக்கு போய் ஏன் பூ இன்றைக்கி லேட்டாக இருக்குதுன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வாருமே அப்படின்னுவார். உடனே அந்த அர்ச்சக சுவாமி பெரியாழ்வார் ஆற்றுக்கு, என்ன பகவான் நியமனம் இருக்கோ இல்லையோ, அதனால் வருவாராம். வரும்போது அந்த பெரியாழ்வார் எதிர்கொண்டு வந்தாராம். என்ன சுவாமி, கொஞ்சம் நீர் நாழியாக எடுத்துன்னு பெருமாள் போய் சீக்கிரமாக வர சொன்னார். ஒன்றும் இல்லை சுவாமி, அந்த பசுமாட்டுக்கு கொஞ்சம் ஜலம் வச்சுட்டு வந்தேன், கண்ணுக்குட்டியை கொஞ்சம் அவுத்து விட்டுட்டு வந்தேன், இதனால் கொஞ்சம் அவகாசமாக எடுத்து இதோ வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு வரான். ஏதோ ஒரு தர்ம காரியத்தை பண்ணிட்டு வந்ததுனால ஒரு பகவத் கைங்கரியமானது லேட்டானதுனால தோஷம் இல்லை, தேவலுக்காக பெருமாள் காத்துட்டுருக்கார் வாரும். அப்படியெல்லாம் அவருடைய கைங்கரியத்தை நீ ஆசைப்பட்டியடப்பா. அப்பேற்பட்டவருடையதான குமாரத்தி. நான் பிறந்ததுலேருந்து உன்னையே மனசில் தியானம் பண்ணிண்டு, எங்கள் அப்பா உன் விஷயமாகவே எப்பவும் பேசுவார். நள்ளிராவும் நண்பகலும் நான் இருந்தோளமிட்டால் கள்ளமாயா உன்னை என் கண்காண வந்தியாயே. ராத்திரி பகலாக உன்னையே நாங்கள்லாம் தியானம் பண்ணிட்டுருக்கோம். நம்பியை தென்குறுங்குடி நின்ற அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியன் சோதியை
எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ மறப்பும் ஞானமும் நாளொன்றளந்திலன் மறக்குமின்றி என் சிந்தாமரை கண்ணொடு மறப்பற என்னுள்ளே மணினான் தன்னை மறப்பனோ இனி நான் என் மணியையே மணியை வானவர் கண்ணனை தனதோரணியை தென்குருகோ ஷடகோபன் சொல் பணிசெய் ஆயிரத்துள் இவை பத்துடன் தனி விரல் கற்பரேல் கல்வி வாயுமே. எங்களுக்கெல்லாம் எது புருஷார்த்தம்? உன்னுடைய கைங்கரியமே பரம புருஷார்த்தம். இதை எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் எங்கள் அப்பா பட்டர்பிரான். உன்னுடையதான கைங்கரியமே நமக்கு புருஷார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தவா பட்டர்பிரான். அப்பேற்பட்டதான பட்டர்பிரானுடையதான குழந்தை. ஏன்னா இன்னும் ஆண்டாள் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன ஆத்துக்காருடைய பெருமையை பேசக்கூடாது. ஆனால் ஆத்துக்காருடைய பெருமையெல்லாம் தெரியும். கல்யாணம் ஆகிடுத்துனாக்கா ஒரு பெண்ணானவள் பிறந்தாத்து பெருமையை அங்கே பேசிட்டு இருக்கக்கூடாது. அப்போ புக்காத்து பெருமையை பேசணும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன பிறந்தாத்து பெருமையை பேசணும். எது எப்படி பண்ணால் ஒரு ப்ராப்ளமானது சால்வ் ஆகுன்றதை தெரிஞ்சுட்டு எந்த ஒரு சத்தியம் புரியாது ஹிதம் புரியாது சத்தியத்தை சொல்லு. அந்த சத்தியமானது எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குமா? ஒரு பசுமாடு வருது, அதை ஒருத்தன் அடிச்சுட்டே வரான் பசுமாடை. அது எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டுருக்கு வெளி தாங்க முடியாமல். இவன் கேட்குறான் பசுமாடு எங்கே இருக்குன்னா, இதோ இங்கே தான் ஒளிஞ்சுட்டுருக்குன்னு சொன்னால் அவன் மேலே போட்டு அடிப்பான். அது அந்த பசுமாடா அது எங்கேயோ இந்த பக்கமாக ஓடி போடுத்துன்னு சொன்னால் போய் சத்தியத்தை மறைக்கிறோம். அது தப்பு இல்லை. ஆனால் அந்த பசுமாட்டுக்கு அடி வாங்காமல் நம்ம இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி சில காரியத்துக்கு பொய் சொல்கிறதுனால ஒரு தோஷமில்லை அப்படின்றது அங்கே தெரியுது. அப்பேற்பட்டதான பட்டர்பிரானுடையதான ஒரு ஒரு விசேஷமான ஒரு ஞானம், விசேஷமான ஒரு பக்தி, இதனாலேயே நான் வளர்ந்துருக்கேன். அதனால் எனக்கு உன்னை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது. அதனால் உன்னையே சரணாகதியாக பெற்றோம். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் அப்பா எப்படி உனக்கு பூமாலை பாமாலை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தார். அதுக்கப்புறம் பூமாலை தோட்டம் அமைச்சு நல்ல பூவெல்லாம் அதில் வச்சு செண்பக மல்லிகையோடு செங்கழுநீர் இருவாச்சி என்பலர் பூவும் கொணர்ந்தேன் இன்று இவை சூட்டவாவென்னு அவர் விசேஷமான கைங்கரியம் பண்ணார். அதே மாதிரியே நானும் உனக்கு புஷ்பங்கள் எல்லாம் மாலை பண்ணி கொடுத்தேன். நீ என்ன ஆசைப்பட்ட? நான் சாத்தின்ற மாலையை நீ சாத்திக்கணும்னு ஆசைப்பட்ட. அந்த ஒரு இதையும் நான் பண்ணி கொடுத்தேன். இப்போ சங்கத்தமிழ் மாலை 30 நாள் 30 பாசுரம், மார்கழி வையம் ஓங்கு ஆழின்னு அடிவரவு. இன்றைக்கி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை கடைசி பாசுரம் சாத்துமர பாசுரம். இது சாதாரண தமிழ் இல்லை, சங்கத்தமிழ். சங்கத்தமிழ்ன்றது எங்கள் நாட்டுக்கே ஏற்றது. எங்களுடைய பாண்டிய நாட்டுக்கே உரியது சங்கத்தமிழ். அந்த சங்கத்தமிழ்னால் உனக்கு நான் பாட்டு அமைச்சிருக்கோம். உயர்ந்ததான தூய்மையான தமிழ். தமிழை வளர்க்கணும்னு ஒரு பெரிய காரியம் பண்ணது எங்கள் அப்பா தான். பெரியாழ்வாராக இருக்கக்கூடியதான எங்கள் அப்பாவு தான் முதல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோகமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு அப்படின்னு நீயும் நானும் ஒரு துளி கூட பிரியாத பல கோடி வருஷங்கள் ஒன்றா இருக்கணும். எத்தனை பல கோடின்னா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. இவர் போட்ட கணக்குக்கு எண்ணவே முடியாது. அப்படி அழகாக ஒரு கணக்கு போட்டு கொடுத்தார் தமிழில். இப்படி உயர்ந்ததான சங்கத்தமிழ். அந்த சங்கத்தமிழ்னால் நான் உனக்கு மாலை பண்ணி போட்டிருக்கேன். 30 தப்பாமே. இதை சொல்கிறவாளுக்கு உன்னுடையதான அனுகிரகமானது எப்படி இருக்கணும் தெரியுமா? இங்கே பரிசுரைப்பார். இந்த இடத்துல உட்காந்துட்டு சொல்கிறவாளுக்கெல்லாம் நீ கொடுக்கக்கூடியதான ப்ரைஸ், திருப்பாவை சொல்கிறவாளுக்கெல்லாம் ப்ரைஸுன்னு ஒன்று உண்டு. ஏதோ போட்டி வச்சு பரிசுகள் கொடுக்குறா. ஆனால் எந்த பரிசுக்கு பரிசுன்னு பேருன்னா திருப்பாவை ஒப்பிக்கிறதுக்கான பரிசு தான் பரிசு.
இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல். ஈரிரண்டு, ரெண்டு ரெண்டு நாலு, நாலு தோளோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு சொன்னான். ஏன்னா இவன் நாலு தோளோடு என்னைக்கு இருந்தான்? கண்ணன் பிறந்த நிமிஷமானதில் நாலு தோளோட பெருமாள் இருந்தாராம். சங்கம் சக்கரம் கத தாமர புஷ்பம். ஜேயஸ்வதா சவித்ரமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசனா சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டிஹாரி ஹிரண்மயவபு சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். அப்படி நாலு திருக்கையோடு இருக்கக்கூடிய பெருமாள் அன்றைக்கி இருந்தாராம். ராமன் 16வது வயசில் அப்பா சொன்னதுக்காக கேட்டு காட்டுக்கு போனார். அப்பா சொல்கிறத கேட்கணுன்றதான ஒரு விசேஷ ஞானம் 16வது வயசில் ராமனுக்கு வந்தது. அதுக்கு முன்னையே சொல்லினா கேட்டிருப்பார் தசரதன். அதுக்கு முன்னே ஒன்றும் ஆர்டர் போடலை, அதனால் கேட்க வேண்டிய அவசியகத்தை ஏற்படலை. ஆனால் கண்ணனுக்கு பிறந்த உடனே அப்பா சொன்னார், இந்த 4 திருக்கை வாண்டாண்டாப்பா, 2 கையோடு வாயேன் அப்படின்னார். ஏன்னா இந்த 4 திருக்கை ஏற்கனவே நாங்கள்லாம் எவ்வளவோ கஷ்டத்தில் உட்காண்ட்ருக்கோம். நீ வேறு பிறந்த உடனே 4 கையோடு இருந்தேன்னா 2 கை இருக்கிற குழந்தைய பார்த்தாலே கொண்டு விடுவான்னு பயப்படுறான் கம்சன். நீ 4 கையோடு வந்தன்னா அவன் இன்னும் அவனுக்கு பயம் அதிகமாக போய் இன்னும் என்ன கஷ்டத்தை கொடுப்பானோ. அதனால் 2 கை போருன்னா உத்திரக்ஷணம் அடுத்த நிமிஷம் அப்பா அம்மா சொன்னதை கேட்டவன் நீ. அதே போல் இனிமே வரக்கூடியதான காலத்தில் பசங்களாக இருக்கட்டும் பெரியவாளாக இருக்கட்டும் எல்லாருமே ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் கேட்கணுன்றதான எண்ணம் வரணும். சொல்கிறவாலும் சரியான ஒரு வார்த்தையை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நிலையை நீ தான் கொடுக்கணும். ஏன்னா இன்னொன்று 4 கையோடு இருக்கிற பெருமாளுக்கு என்ன விசேஷம்னா, ஆவாவென்னருளி அடியேனுடானானேன்னு ஆழ்வா சொல்கிறார். தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினடும் ஆவாவென்னருளி. தேவார் கோலம், அந்த மகாவிஷ்ணுக்கே ஒரு கோலம், ஒரு அழகான ஒரு உருவம் ஒன்று உண்டு. மகாவிஷ்ணு ஃபோட்டோ எங்கேயாவது பார்க்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு யார்ட்டையா கேட்டு வாங்கி பார்த்தோம்னா அந்த மகாவிஷ்ணுடைய ஃபோட்டோ எப்படி இருக்கும்னா, ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் சங்கம், ஒரு கையில் அபயஹஸ்தம், அப்படி இல்லைன்னா தாமரை புஷ்பம் இருக்கும், ஒரு கையில் கதை, இந்த ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் சங்கம், ஒரு கையில் தாமரை புஷ்பம், அப்படி இல்லைன்னா அபயஹஸ்தம், ஒரு கையில் கதை, இப்படி இருக்கக்கூடியதான ஒரு நிலை. அதனால் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலார். நீ மட்டும் அனுகிரகம் பண்ணால் நாங்கள் அதை ஆசைப்படுறதில்லை. மகாலட்சுமியோடு சேர்ந்து இருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணோம். அப்படி ஒரு அனுகிரகமானதே எங்களுக்கு பரம போக்கியம். ஏன்னா மகாலட்சுமி என்ன நினைக்கிறாளோ அதுடையதான ஒரு செயலாகவே நீ பண்ணுற. நீ என்ன நினைக்கிறியோ அதை மகாலட்சுமி பண்ணுறா. ஏக லட்சியம் தயாயாக, கருணை பண்ணணும்னு நீ நினச்சாக்கா அதுலேருந்து அவள் எல்லளவும் மாறமாட்டாள். அவள் கருணை பண்ணணும்னு நினச்சா நீயும் மாற போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு நிலை அது ஏற்படணும்னா மகாலட்சுமி கூட இருந்தால் தான் எங்களுக்கு எந்த விதமான பயமும் நாங்கள் இல்லாமல் இருப்போம். ஏன்னா நாங்கள் எப்போ எந்த பாவம் பண்ணுவோம், எங்களுடைய புத்தியானது எப்படி விலகும்னு தெரியலை. ஏன்னா அடுத்த மாதத்துலேருந்து தை பிறக்க போகிறது. இந்த மார்கழின்றதான ஒரு மாதமானது எல்லாருக்கும் முடிஞ்ச அளவில் ஒரு பக்தியான வழியில் தள்ளித்து தை பிறந்ததுன்னா கொஞ்சம் புத்தி மாறுறதுக்கான வழிகள் ஏற்படுறது. அந்த ஒரு நிலையிலையும் நம்ம புத்தி மாறாமல் இருக்கணும்னா அது சுவாமி தான் நமக்கு கிருப்பை பண்ணணும். சோழங்கிபுரம்னு ஒரு திவ்ய தேசம், அங்கே ரிசும்மனை பற்றி ஆழ்வார் பிரார்த்தனை பண்ணும்போது எக்காலத்தெந்தையாக என்னுள் மன்னி மற்றும் எக்காலத்திலும் யாதன்னம் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என்னக்காரக்கணியே உன்னையானே. எக்காலத்தெந்தையா என்னுள் மன்னி, எந்த காலத்துலேயும் எனக்கு வேண்டியவனாக நீ என் மனசில் வந்து தங்கின்னு இருக்கணும். மற்றும் எக்காலத்திலும் யாதன்னம் வேண்டேன், மற்ற சமயத்தில் உன்னை தவிர நான் எதை கேட்க போகிறேன், நீ தான் என்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்ற மாதிரி மற்றும் எக்காலத்திலும் யாதன்னம் வேண்டேன்
அப்படின்னு பிரார்த்திச்சா. அந்த மாதிரி உன்னுடையதான அனுகிரகமானது எனக்கு எப்போவுமே உண்டும். உன்னுடையதான பணிசெய்யாயிரத்துள் இவை பத்துடன் தனிவிரல் கற்பரேல் கல்வி வாயுமே கைங்கரியமே பரம புருஷார்த்தமாக எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த திருப்பாவை ஆண்டாள் பூர்த்தி பண்ணுறா. மேற்படி ஆண்டாள் விசேஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறான் அழகிரிவனை. அரங்கநகரப்பனாக இருக்கக்கூடியதான ரங்கநாதனை தான் கல்யாணம் பண்ணிட்டா. ஆனால் அஹயக்ரீவன் சொல்கிறதுனால தோஷம் இல்லை. ஏன்னா மதுசூதனன் வந்து என் கைத்தலம் பத்த கணா கண்டேன் தோழியினான்னு சொன்னான். ஹயக்ரீவன் எங்கே இருக்கார்னா, சாக்ஷாத் ஹயக்ரீவன் எங்கே இருக்காருன்னா வைகுண்டத்தில் ஹயக்ரீவன் இருக்காருன்னு ஆழ்வாருடைய திருவள்ளம். வானார் சோதி மணிவண்ணா மதுசூதா நீயருளாய் உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே ஊனில் வாடுகிறே நலைபோ உன்னை பெற்று வானுலாகர் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானுமெல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமுத்தே. ஹயக்ரீவன் எங்கே இருக்காருன்னு சொல்லும்போது சாக்ஷாத் ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியவர் ஹயக்ரீவன் அப்படின்றது அந்த இடத்துல தெரியுது. இந்த சமயத்தில் எதுக்காக ஹயக்ரீவனை பற்றி பேசுகிறோம்னா, உடனே பரீட்சை வரப்போகிறது, பசங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் வரணும். ஹயக்ரீவன் சொன்னாலே அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. ஹயக்ரீவனால் நமக்கு நல்ல புத்தி உண்டாகும், நல்ல படிப்பு வரும்னு. அந்த ஹயக்ரீவன் எங்கே இருக்கார் அப்படின்னா சாக்ஷாத் ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்க. மாத்வரத்தர் வைகுண்டத்தில் எப்படி இருக்கா, அவெல்லாம் என்ன பண்ணின்னு இருக்கான்றதை பற்றி ஒரு சுலோகமான எதிர ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதி வேதினம். வைகுண்டத்து கதவை திறந்து பார்த்தா, ஏன்னா ஒருத்தர் உள்ளே என்ன பண்ணுறான்னு பார்க்கணுமோ இல்லையோ, அந்த மாதிரி வைகுண்டத்து கதவை திறந்து உள்ளே பார்த்தா எல்லாம் ஹயக்ரீவா ஹயக்ரீவா ஹயக்ரீவான்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கானாம். உள்ளே இருக்கக்கூடியவன் ஹயக்ரீவன்னு தெரியுது. அந்த மாதிரி அயோத்திக்கு போய் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவாளா, இல்லை மதுராவில் போய் ராமா ராமான்னு சொல்லுவாளா சொல்லுங்க. அந்த மாதிரி ஹயக்ரீவன் இருக்கக்கூடியதான இடம் வைகுண்டம்ன்றதுனால அங்கே இருக்கக்கூடியவாள்லாம் ஹயக்ரீவா ஹயக்ரீவான்னு தியானம் பண்ணுறாளாம். ஏதத் சாமகா என் நாஸ்தே அப்படின்ற மாதிரி எல்லா விதமான ஸ்தோத்திரங்கள் எல்லா விதமான வழிபாடுகளும் ஹயக்ரீவன் பேரை சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கான். அந்த ஹயக்ரீவன் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கதாம் தர்மதம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு விபவாவதாரங்கள் நிறைய பண்ணிட்டுருக்க. அதுவும் பத்தலை அப்படின்றதுனால அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அர்ச்சாவதாரங்களாக நிறைய கோயில்களில் அவதாரம் பண்ணுறதுன்னு ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிச்சார். இது எதுக்காக அப்படின்னா, விபவாவதாரங்கள்லாம் காட்டாறு மாதிரி அது பாட்டுக்கு வரும். அந்த வெள்ளப்பெருக்கு நின்று போயிடுச்சுன்னா அது எங்கே போச்சுன்னே நமக்கே தெரியாது. இப்போ மழை பெஞ்சுது, கடலூர்லாம் நிறைய அந்த கடிலம் பாலாறு பெண்ணையாறுலாம் ஜலம் இருக்குதுன்னா இப்போ போய் பார்த்தா அந்த ஜலம் இங்கே இருக்கான்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான். அந்த மாதிரி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் ஒரு காலம் முடிஞ்சவொடனே போயிடும். ஆனால் அர்ச்சாவதாரம் விக்கிரகமாக ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த கலியுகம் முடிகிற பரியந்தம் நம்மளால் ஆராதிக்க பெற்று அந்த இடத்துல பரம அனுகிரகத்தோடு இருந்துட்டுருக்கார். அப்படி இருக்கும்போது ஹயக்ரீவனாக இருக்கக்கூடிய வைகுண்டநாதன் என்ன பண்ணாராம், சூரியனுடையதான கையால் ஆராதிக்கப்பெற்று அம்புயத்தோ நயோத்தி மன்னர் கழித்த கோயில் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் போய் சேர்ந்தாராம். ஸ்ரீரங்கத்துக்கு முன்ன அவர் அயோத்தியில் அந்த ராமருடையதான முன்னோர்களால் வழிபாடுகளில் இருந்தார் அந்த பெருமாள். அப்புறம் ராமருடையதான காலத்தில் விபீஷணன் கையில் விபீஷணன் கையிலேருந்து ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் நித்தியவாசம் பண்ணிட்டு நமக்கெல்லாம் பரம அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த ரங்கநாதனை ஆசைப்பட்டா ஆண்டாள். அந்த ரங்கநாதனை ஆண்டாள் ஆசைப்பட்டா. பெரியாழ்வார் சொன்னார், பெருமாள் எல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுமாம்மா, நம்மளாம் கைகூப்பி சேவிக்கலாம், அவ்வளோதான் நடக்கும், நம்மளால் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுமா, ரொம்ப கஷ்டமான காரியம், நான் உனக்கு நல்ல பையனாக பார்த்து தரேன், நீ வைதிகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்ற, நல்ல வேதாத்தியனம் பண்ணவாள்லாம் இருக்கா, நல்ல சாஸ்திரம் வாசிச்சவாள்லாம் இருக்கா, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் என்ன குறை இருக்குன்னு நீ நினைக்கிற? நான்மறைகள் ஓதுமூர் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் இது எல்லாம் தெரிஞ்சவா எங்கே இருக்கா? ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே இருக்கா. இந்த ஊரை விட்டுட்டு போகணுன்னு உனக்கு இஷ்டம் இல்லையே
எதனால் ஃபாரின் போகணுன்னு ஆசைப்படுற நீ? வெளிநாடுன்ற ஊரை விட்டு வெளில போனாலே கொஞ்சம் குறவு தானே. அதனால் நம்ம ஊரே பெரிய ஊர், நிறைய படித்தவாள்லாம் இருக்கா, இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கல, இங்கேயே இருக்கலாமே கல்யாணம் பண்ணிட்டுன்னு ஒரு ஆசை. பெரிய ஆழ்வா சொல்லி பார்த்தேன். தர்ம சிந்தனையோடு இருந்து கொஞ்சம் அப்பா சொல்கிறத கேட்கலன்னா தப்பு இல்லை. இல்லைப்பா நான் ரங்கநாதன் ஆசைப்படுறேன், ரங்கநாதனை தான் நான் அடையணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றா. இவ ஆசைப்படக்கூடியதான வயசு 5. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் 35 வயசுலேயும் அப்பா அம்மா சொல்கிறத கேட்குறதில்ல. அது வேறு மார்க்கம், அது வேண்டாம். இப்போ இவன் 5 வயசில் எது நல்லது எது கெட்டதுன்னு யோசனை பண்ணிட்டு பேசுகிறான். இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டால் பெரியாழ்வாருக்கே கொஞ்சம் ஆண்டாள் சொல்கிறதெல்லாம் நன்னா தான் இருக்கும் போல இருக்குது, நடந்தால் சந்தோஷம் அப்படின்னு நினச்சார். சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா மார்கழி விரதம் இருக்குதுன்னு பெரியவாள்லாம் சொன்னான். சரி பெரியவாள்லாம் சொல்கிறதுக்காகவாது அவன் நினச்சது நடக்கட்டுமேனு விட்டுட்டார். மார்கழி விரதம் விசேஷமாக பூர்த்தி பண்ணி கொடுத்தா ஆண்டாள். கூடாரை வில்லும் சீர் கோவிந்தால் அந்த வடபத்திர சாயியாக இருக்கக்கூடிய சிவில்லிபுத்தூர் பெருமாள் நிறைய திருவாபரணங்கள்லாம் ஆண்டாளுக்குன்னு தன் கையால் கொடுத்து அலங்காரம்லாம் பண்ணி பார்த்தாராம். அதுக்கப்புறம் சிற்றஞ்சிறுகாலய பாசுரத்தினாலையும் கரவைகள் பாசுரத்தினாலையும் நிறைய அனுகிரகம் பண்ண ஆரம்பித்தாராம். சரி ஏதோ அனுகிரகம் இருக்குது நம்ம பொண்ணுக்கும், அதனால் கவலைப்பட வேண்டாம், ஏதோ ரங்கநாதன் ரட்சித்தா சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு ரக்ஷகன்னு ஒரு திருநாமம் உண்டு. தன்னடியார்க்கு இனி என் எய்த எந்த எம்பெருமான் இவ்வளவு கிடந்தானேன்னு இங்கேயும் கிடந்துருக்கார். திருயவுள்ளையும் கிடந்தான், இங்கேயும் கிடந்தான், ஆளிலையிலையும் கிடந்தான். இங்கே கிடந்தவனும் பரம சத்தியமூர்த்தி தான் அப்படின்னு மெய்யானை, மெய்ய மலையானைன்னு. ஏன்னா மலைன்னு சொன்னாலே அது பெருமாளை குறிக்கிறது. ரட்சிக்கட்டம்னு இவரும் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டார். தை மாதம் பிறந்தெடுத்து தையொரு திங்களம் தரை விளக்கின்னு ஆரம்பித்தா வாரணம் ஆயிரம்னு கணா ஒரு நாள் வந்துடுத்து. திடீர்னு ரங்கநாதன் வந்து சிவில்லிபுத்தூரில் காளை புகுத கணா கண்டேன் தோழினான்னு ரங்கநாதன் உள்ளே வந்தது எப்படி இருந்ததுன்னா ஒரு பெரிய காளமாடு உள்ளே பூந்தா மாதிரி இருந்துதான். அந்த காலம் எல்லாம் மகான்கள்லாம் வந்தால் விசேஷமாக பார்ப்பன சிட்டர்கள் பல்லாண்டு எடுத்து எத்தின்னு எல்லாரும் இந்த நாள்மறைகள் ஓதும் ஊர்ன்றதுனால இங்கே நல்ல வேதாந்திகள்லாம் இருக்கா. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்தென்னை மகட்பேசி வந்திருத்துன்னு தேவதைகள்லாம் பெருமாளுடைய பட்சமாக இருந்து என்னை பொண்ணு கேட்குறா. அந்தரிசி விட்ட கணா கண்டேன் தோழினான்னு பக்கத்தில் இருக்கக்கூடியதான அந்தரி பார்வதியானவள் பெருமாளுக்கு தங்கைன்றதான ஒரு நிலையில் வந்து கூறப்படவை கொடுக்குறா. இந்த மாதிரி கல்யாணத்துக்கான வேலைகள்லாம் நடக்கிறது. வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் எண்ணிதிர். ஒரு ரிசப்ஷன் மாதிரி நாராயணன், அதாவது சாட்சாத் ரங்கநாதன் வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து. இந்த இடத்துல பெரியவா ரொம்ப அழகாக பேசுகிறான். ஆயர்பாடியில் யானைகள்லாம் எங்கே ஏது? 1000 பசுக்கள் இருக்குதுன்னு சொன்னால் சொல்லலாம், வாரணம்னு சொன்னால் யானைகளாச்சே, அந்த இடத்துல எப்படி யானைகள் அப்படின்னா இதுக்கு அவள் அப்பாவுடையதான பாசுரத்தை பார்க்கணும். தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர்நடை இட்டு வருவான். கண்ணன் அவருடையதான கோஷ்டி, அதாவது அவன் கூட விளையாடக்கூடியதான பசங்கள்லாம் 1000ன்னு சொன்னால் அதுக்கு மேலே அளவு கிடையாதுன்னு அர்த்தம். இப்போல்லாம் லட்சம் கோடி மில்லியன் எதோ சொல்லின்னு இருக்கா. அதை 1000 அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அழகான ஒரு முடிவு. அது 1000ன்றது எண்ணிக்கையிலையும் எடுத்துக்கலாம், அதுடையதான முடிவு. அந்த மாதிரி நிறைய பசங்களோடு சேர்ந்து அந்த கண்ணன் தளர்நடை இட்டு வருவான். தளர்நடை ஓடி வரதில்லை, தளர்நடை இட்டு வருவான். யானையெல்லாம் ஓடியாக வரும், அழகாக நடந்து வரும். அந்த யானையானது கண்ணனான யானை தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான். அந்த 1000 யானைகள் போல் இருந்து தான் அந்த யாதவ குலத்தில் இருக்கக்கூடியதான். ஏன்னா பாலும் தயிரும் தேனும் நன்னா சாப்பிட்டுட்டு பரம போக்கியமாக உடம்பெல்லாம் நன்னா பெருத்து போயிருக்கு. இந்த காலத்தில் இருக்க மாதிரி எழுந்தால் உட்கார முடியல, உட்காந்தா ஏந்துக்க முடியல, அப்படி இல்லை. நன்னா வேலை செய்யக்கூடிய பசங்க காத்தால ஓட்டின்னு போனால் சாயங்காலம் வரைக்கும் மாடு மேய்க்கணும், மாடு பாலை கறக்கணும், அதை தயிர் பண்ணணும், கடையணும், நெய்யாக அதை மாற்றணும், நிறைய பேருக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வரணும், நல்ல காரியங்கள் பண்ணணும், கோவர்தன மலையில் ஏறணும், அங்கே போய் மலை ஏறி மாடு மேய்க்கணும், மலையிலேருந்து கீழே பசுமாடை கூட்டுண்டு வரணும். இப்படி நல்ல உழைக்கக்கூடியதான ஒரு யானைகள்.
அதனால் இவாளெல்லாம் யானைக்கு சமமாக பேசுகிறா. அதனால் வாரணமாயிரம் சூழ வளம் செய்து, அப்படி யானைகள் மாதிரி இருக்கக்கூடியதான அந்த யாதவர்கள்லாம் கூட வந்துட்டுருக்காளாம். நாராயணன் கூட வந்தான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டம்பா அப்படின்னு சொன்னான். பெரியாழ்வாருக்கு ரொம்ப கஷ்டம் மனசில். கனவு தான் வந்துதாம்மா, நினைவு ஒன்று நடந்த மாதிரி சொல்லலையே, நீ கனவு கண்டேன்னு சொன்னேன். உன்னுடையதான நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த காலத்துலலாம் 7-8 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுப்பா. ஆண்டாளுக்கு 6வது வயசு ஆரம்பம். எவ்வளோ ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு கனவு தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டார். மறுநாள் வருத்தமாக படுத்துட்டு இருந்தார் ஆழ்வார். ரங்கநாதன் அங்கேருந்து கருடாரூடனா பெருமாள் கிளம்பினார். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய வேதாந்திகள் எல்லாம் கூட கூடுண்டார். ஏன்னா பெருமாளுக்கு யார் படை அப்படின்னா வேதாந்திகளே படை. ஏன்னா வேதாந்திகள் தான் பெருமாளை காண்பிச்சு கொடுக்குடுவான். ரட்சிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். அவர்களை கூட்டுண்டார். கருடாரூடனா பெருமாள் கிளம்பிட்டார். நேராக சிவில்லிபுத்தூருக்கு வந்தார். அதுக்குள்ளே சொப்பனமாச்சு நடுவில் பெரியாழ்வாருக்கு. ஆழ்வாரே, ஆண்டாளை கூட்டுண்டு வாரோம் ஸ்ரீரங்கத்துக்கு, நாம் ஆண்டாவில் திருக்கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு கூட்டுன்னு வந்தார். நடுவில் ஆண்டாளை அழகாக எடுத்துன்னு போயிட்டார். வந்து பார்த்தார், ஸ்ரீரங்கத்தில் அற்புதமாக பெரிய பெருமாள் அணிவருட பள்ளிகளும் கருமணியை கோமளத்தை கண்டு கண்டு அப்படின்ற மாதிரி அற்புதமாக ரங்கநாதன் படுத்துட்டுருக்க. திருவடி வாரத்தில் ஆண்டாள் உட்காந்துட்டு காலை அமுக்கி விட்டுருக்கா. இன்றைக்கி நம்ம போய் பார்த்தோம்னா அப்படி ஒரு சேவை கிடையாது. திருவள்ளிக்கேணியில் போனால் சேவிக்கலாம். திருவடி வாரத்தில் மகாலட்சுமி உட்காந்துட்டு ஒரு மகாலட்சுமி பக்கத்தில் ஒரு மகாலட்சுமி, ஸ்ரீதேவி பூமாதேவி தான் ஆண்டாள். உட்காந்துட்டு ஆண்டாள் ரங்கநாதன் காலை அமுக்கின்னு மாதிரி இருக்கும். திருநீர்மலையிலையும் மலையில் உண்டு. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் அந்த க்ஷேத்திரம் கிடையாது. என்னுள் கலந்தவன் செங்கனிவா செங்கமலம் அப்படின்ற மாதிரி ஆண்டாள் ரங்கநாதனோட கலந்துவிட்டா. அப்படியே என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை, சொல் முடிவு சொல்லேன் நான் சொல்லுவதன் சொல்லீரே, எதோவாச்சோ நிவர்த்தந்தே ஒப்பார் இல்லாத இளையாய மாமாயா அப்படின்னு ஆண்டாள் ரங்கநாதனோடு அப்படியே கலந்துட்டா ஜோதி ஸ்வரூபமாக. திருப்பானாழ்வார் அப்படி தான் பெரிய பெருமாள் திருவிழாரத்தில் கலந்தார். இந்த மாதிரி ஒரு நிலையை பார்த்தார் ஆழ்வார். ரொம்ப மனசுக்கு கஷ்டம். பெருமாள் அவங்களாம் சாதனம் பண்ணார். சரி, ஆண்டாள் திருக்கல்யாணம் ஆகிப்போச்சு. திருக்கல்யாணம்னா ஒரு ஆணோட பெண் கலக்கிறது, சேர்றது, இந்த ஒரு நிலையாகிடுத்து. சரி, கல்யாணம்லாம் முடிச்சுட்டு பாகவதாலாம் பார்த்தா கை கூப்பினார். இனிமேவும் மாப்பிள்ளை ஆற்றுல உட்கார்றதுன்றது கொஞ்சம் கௌரவ குறைச்சல். சரி, ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பி விடலாம் அப்படின்னு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணார். மாப்பிள்ளைக்கு பல்லாண்டு பாடினார். திருமகளோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு அப்படின்னு மகாலட்சுமி, அதாவது ஆண்டாளோடு சேர்ந்து நீர் பல்லாண்டு நன்னா இருக்கணும் அப்படின்னு பார்த்தார். அணிவருட பள்ளி கொல்லும் அப்படின்னு காவேரியை போய் பிரார்த்தித்தார். என்றைக்கும் நீ இங்கே இருக்கக்கூடியதான பிராமணோத்தமர்களுடையதான ஒரு தர்ம காரியத்துக்கு அனுகூலமாக இருக்கணும். பிராமணோத்தமர்களை கூட்ட ரங்கநாதனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஒரு மகள் என்பதனால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மாள் தான் கொண்டு போனான்னு அப்பேற்பட்டதான ரங்கநாதனுக்கு நீங்கள்லாம் கூட விசேஷமான கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். அன்னிலேருந்து விசேஷமாக திருமாலரும் சோழமலைக்கு எப்பவும் ஆண்டாளுக்கு அழகர் மேலே ஒரு விசேஷமான பிரீத்தி. இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் வைகை ஆற்றுல இறங்கக்கூடியதான உற்சவம்னு சொன்னால் அது திருமாலரும் சோழமலை அழகர் ஆற்றுல இறங்குறதுன்னு சொல்லுவாள். அப்பேற்பட்டதான பெருமாள் நமக்கு என்ன அவர் கண்ணன், அவர் என்ன கொடுப்பார்னா வெண்ணையுண்டான் அப்படின்ற மாதிரி கிரியன நினைமின் கீழ்மை செய்யாதே உரிய மாதிரி வெண்ணெய் உண்டவன் கோயில் மதித்தவழ் குடுமி மாளிரும் சோழலை பதியன ஏற்று 70 பயனே. அந்த திருவடி வாரத்திலேயே நம்ம இருக்கக்கூடியதானது ஒரு நிலை தான் நமக்கு பயன் அப்படின்றதான ஒரு இதில் நம்மாழ்வா சாட்சா மாதிரி அங்கேயே இருந்துட்டு பரமானுகிரகத்தை அனுபவித்தார். ஆண்டாள் விசேஷமாக நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிவிட்டு ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கா. இன்றைக்கி விசேஷமாக பகல் 10 உற்சவம், ராப்பத்து உற்சவம். ஸ்ரீரங்கத்தில் திவ்யதேசங்களில் எல்லா திவ்யதேசங்கள்லையும் ஆண்டாள் திருக்கல்யாணம். நாளைக்கு விசேஷமாக பொங்கல் பண்டிகை.
எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். லக்ஷ்மி ஹயக்ரீவர பிரம்மணே நமஹ. நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ராம் ராம்.